சென்னையில் நடைபெற்று வரக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டுக்குள்ள திணிச்சு தமிழ்நாட்டுடைய வரலாற்றை, பண்பாட்டை, தனித்துவத்தை அழிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இதன் மூலம் தமிழர்களை இரண்டாவது குடிமக்களாக மாற்றலாம்னு பாசிஸ்ட் பாஜக அரசு முயற்சி செஞ்சிட்டு இருக்கு. இன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த பல பேர் வெளிநாடுகளில் சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக, மருத்துவர்களாக, டாக்டர்ஸாக உலகத்துடைய பல்வேறு மூலைகளில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இஸ்ரோவோட தலைவர்களாக, திட்ட இயக்குநர்களாக, விஞ்ஞானிகளாக உலகம் முழுவதும் புகழோடு பெருமையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்கள பெரும்பாலானோர் 99% பேர் தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில அரசு பாடத்திட்டத்தை இருமொழி கொள்கையில கற்றவங்க தான். இன்றைக்கு கல்வியில தமிழ்நாடு எவ்வளவோ சாதனைகளை செஞ்சுட்டு இருக்கு. அதுக்கு ஒன்றிய அரசு கூப்பிட்டு தமிழ்நாட்டை ஊக்கப்படுத்த பாராட்ட கூட வேணாம், நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க வேணும்னு சொல்லிக் கொள்கிறேன். நீங்க நியாயமா தர வேண்டிய நிதியை கொடுங்க. நமக்கு வர வேண்டிய நிதி உரிமையை கேட்டா என்ன சொல்றாங்க பாஜகவை சேர்ந்தவங்க? தமிழ்நாடு அரசு கூட்டணி திரு தர்மேந்திர பிரதான் அவர்களே சொல்கிறார், அரசியலுக்காக நாம் பண்றோம் அப்படின்னு. நான் அவருக்கு ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன். எங்களுக்கு அரசியல் எல்லாம் இரண்டாவது தான். எங்களுக்கு முதல்ல எங்களுடைய மொழி உணர்வு, இன உணர்வு, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மொழிப்போர் தியாகிகள் காலமுத்துவும் நடராசனும் அரசியலுக்காக உயிர் விடல, தங்களுடைய தமிழ் மொழியை காக்கணும்னு உயிர் விட்டவங்க. கீழப்பொழு சின்னசாமி அரசியலுக்காக சாகவில்லை, இந்தி திணிப்பை எதிர்த்து தனக்குத்தானே தீய வைத்துக் கொண்டு இறந்தவங்க எங்க தமிழ்நாட்டுக்காரங்க. இந்தி திணிப்பை எதிர்த்து எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில் இறந்திருக்கிறாங்க. இதையெல்லாம் மறந்துட்டு உங்களுடைய மிரட்டலுக்கு நாங்க அடிபடுவோம் நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய கனவுல கூட நடக்கிறது. இன்றைக்கு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் சொல்றார், பிற மாநிலங்கள் எல்லாம் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்கின்ற போது தமிழ்நாடு மட்டும் ஏன் பிரச்சனை பண்ணுது அப்படின்னு கேட்கிறார். இந்தியை ஏற்றுக்கிட்ட பல மாநிலங்கள் இன்றைக்கு தங்களுடைய தாய்மொழியை இழந்து நிற்கிறத நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உதாரணத்திற்கு ராஜஸ்தானுடைய தாய்மொழி ராஜஸ்தானி. இப்படி பல மாநிலங்களுக்கு ஒவ்வொரு தாய்மொழி இருக்கு. ராஜஸ்தான் ராஜஸ்தானி, பீகார் மாநிலத்திற்கு பீகாரி, ஹரியானாவுடைய தாய்மொழி ஹரியாந்தி, உத்தரப்பிரதேசத்துடைய தாய்மொழி போஜ்புரி. இந்த மொழிகள் எல்லாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட அழிஞ்சு போயிருக்கு. இதற்கு காரணம் அங்கெல்லாம் ஹிந்தி நுழைந்ததுதான். ராஜஸ்தானி, பீகாரி, போஜ்புரி, ஹரியானா மொழிகள் எல்லாம், இந்த மொழிகளை எல்லாம் ஹிந்தி மெதுவாக நுழைந்து விழுங்கிடுச்சு. அந்த மாநில மக்கள் ஹிந்தியை படிக்கிறாங்க, ஆங்கிலமும் படிக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய தாய்மொழிய மூணாவது மொழியா படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் மற்ற மாநிலங்கள் இந்தியை ஏற்றுக்கிட்டு இருக்கு, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டு நம்முடைய ஒன்றிய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொன்ன தமிழ் மொழியை விரைவில் இழந்துருவோம். இதை விட தமிழ்நாட்டிற்கு ஒரு தீங்கினை, துரோகத்தை செய்ய முடியாது. இதுக்கு முன்பு ஆட்சி அடிமைகள் இடத்துல நிதி வேணும்னா எந்த இடத்துலயும் கையெழுத்து போடுவாங்க. எங்களுக்கு அரசியல் இரண்டாவது தான் என்று உதய நடைபெறக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசி அந்த காட்சிகளை பார்த்தோம்.